ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். மாமா, நம்ம பிரச்சனை எல்லாம் என்னைக்குதான் மாமா தீரும்? என்ன மாமா? டேய், பிரச்சனை பேச உட்காந்த ஒரு குட் நியூஸ் இருக்கு. அந்த குட் நியூஸ் சொல்லணும். ஆமா ஆமா. சோ அந்த குட் நியூஸ் என்னன்னா, இதோ பாருங்க, இதுதான் அந்த குட் நியூஸ். என்னடா வீட்டை காட்டுறமேன்னு பாக்குறீங்களா? சோ இது பாத்தீங்கன்னா நாங்க இருக்கக்கூடிய வாடகைக்கு இருக்கிற வீடு, சரிங்களா? எங்க பாப்பா நிக்கிறா பாத்தீங்களா, இந்த வீட்டுலதான் நாங்க வாடகைக்கு இருந்தோம். பட் ஆனா இப்போ நாங்க வாடகைக்கு இல்ல, இது எங்க சொந்த வீடு ஆயிடுச்சு. இதுதான் நாங்க சொன்ன குட் நியூஸ். பாத்தீங்கன்னா இப்ப 2 வீடா இருக்கு பாருங்க, 2 வாசப்படி இருக்குங்களா? சோ அந்த பக்கம் ஒருத்தவங்க வாடகைக்கு இருக்காங்க, இந்த பக்கம் நாங்க வாடகைக்கு இருந்தோம். சோ ஒரே வீட்லயே 2ஆ டிவைட் பண்ணி கட்டியிருக்காங்க. இதுல நாங்க ஃபர்ஸ்ட் வாடகைக்கு தான் போனோம். ஸோ தை மாசம் 1ஆம் தேதி அன்னைக்கு பால் காய்ச்சினோம். பட் ஆனா இப்ப வந்து இந்த வீட்டுக்கு, அதாவது 2 வீட்டுக்குமே சேர்த்து, ஒரே வீடு தான், 2 இதுக்கும் சேர்த்து நாங்க தான் இப்ப ஹவுஸ் ஓனர்ஸ். நானும் என் வீட்டுக்காரர் பேர்லேயும் தான் இப்ப இதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் நாங்க சொல்ல வந்த குட் நியூஸ், சரிங்களா? ஸோ இதை சொல்றதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. இது ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. ஸோ இதுக்கு பின்னாடி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. ஆனா இருந்தாலும் இப்போ இது எங்களோட சொந்த வீடு அப்படிங்கிறது தான் நாங்க சொல்ல வந்த ஒரு பெரிய குட் நியூஸ், சரிங்களா? ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க இப்ப சொந்த வீடு, வாடகை வீடு இல்லை, வாடகை கட்ட தேவையில்லை, வாடகை பணம் கொடுக்கலை அப்படின்னு பயப்பட தேவையில்லை. ஏன்னா இது எங்க சொந்த வீடு. ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதை ஷேர் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ, சரிங்களா? எங்க வீடு எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலா நாங்க லாஸ்ட் 2 months ஆச்சுன்னு நினைக்கிறேன். நாங்க லாங் வீடியோ போட்டு 2 months ஆச்சு. சோ அதுக்கான ஒரு ரீசன் ஆல்ரெடி லாஸ்டா போட்ட வீடியோல போட்டிருக்கோம். உண்டியல் எல்லாம் உடைச்சு நிறைய விஷயம் எல்லாம் பண்ணோம். அந்த டைம்ல சொன்னோம், நாங்க ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நாங்க இந்த உண்டியல் எல்லாம் உடைக்கிறோம், சோ சீக்கிரமா சொல்றோம் அப்படின்னா, அது சொல்றதுக்கு இப்போ 2 மாசம் ஆகி போயிருச்சு. முடிய வளர்ந்துருச்சு. 2 மாசம் ஆயிருச்சு. அதுக்கு முன்னாடி 40 நாள் கஷ்டம், இப்ப அதை விட கஷ்டம். பட் சந்தோஷமா இருக்கும், ஹாப்பியா இருக்கும். இது எப்படி சொல்றது, எப்படி ஆரம்பிக்கலாம்னா, எங்களுக்கு வந்து நாங்க அப்போ 2019 20 ஸ்டார்ட் பண்ணும் போது பெருசா தெரியல, பயங்கரமா ரீச் ஆயிடுச்சு. நாங்க அப்ப அவ்வளோ ஆட்களும் இல்லை. ஏதோ ஒரு வீடியோ பண்ணி போட்டாலே நல்ல லைக் வரும், நல்லா ஃபேமஸா இருந்தோம். அப்ப எங்களுக்கு அது அருமை தெரியல, அதை நாங்க அப்படியே விட்டுட்டோம். அப்புறம் நிறைய மாறி போட முடியல. அப்போ நாங்க அப்படியே விட்டாச்சு, அவ்வளவுதான். அதோட 3 வருஷம் ஒண்ணுமே இல்லாம போயிருச்சு. இப்போதான் மறுபடியும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் ஸ்டார்ட் பண்ணப்போ நிறைய பேர் எங்களை பார்த்துட்டு சொன்னாங்க, நீங்க டிக்டாக்ல உங்க கூட ஆரம்பிச்சவங்க எல்லாம் இன்னைக்கு வேற லெவல்ல இருக்காங்க, சூப்பரா இருக்காங்க, எங்கேயோ போயிட்டாங்க அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா அவங்க எல்லாம் வந்து யூடியூப்ல சம்பாரிச்சு, யூடியூப்ல காசு வாங்கி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி, அது பேர் என்ன சொல்லுவாங்க, அடுத்த லெவல் போயிட்டாங்க. அவங்களுக்கு யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல, அப்புறம் நிறைய ஆப்ஸ்ல எல்லாம் வீடியோ பண்ணி அவங்களுக்கு நிறைய இன்கம் வந்தது. எல்லாரும் நல்லா இருக்காங்க, அது ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா நாங்க ரொம்ப லோவா தான் இருக்கோம், ரொம்ப கஷ்டத்துலதான் இருக்கிறோம். என்ன ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டோம் அப்படின்னா, நான் வந்து நாமக்கல் வந்து 3 வருஷம் ஆகுது. 3 வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா சம்பாரிச்சு சேர்த்ததுல இப்ப நாமக்கல்ல நாங்க இருக்கிற ஊருக்குள்ள சொந்தமா ஒரு வீடு வாங்கிட்டோம். ஒரு சிஸ்டர் தானே, நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க இந்த விஷயத்த. அக்கா, உங்க அண்ணா, உங்க கூட இருந்தவங்க எல்லாம் எங்கேயோ போயிட்டாங்க, நீங்க சொந்தமா ஒரு வீடு வாங்குங்க, கார் வாங்குங்க, இந்த மாதிரிலாம் நிறைய கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா நிறைய பேர் வீடு வாங்குங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நான் சென்னையில இருந்தேன், இவ்வளவு சென்னையில, அப்புறம் இங்க இருந்து நாமக்கல்ல இருந்து சென்னை கிளம்பிட்டு வந்தேன். சென்னையில கொஞ்ச நாள் இருந்தோம், அங்க கொஞ்சம் பிரச்சனையாகி எங்க அம்மா தவறுனதுனால நான் மறுபடியும் இங்க நாமக்கல் வந்தோம். ஆனா இதுல ஒண்ணு என்னன்னா, மெட்ராஸ்ல இங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் மெட்ராஸ் கிளம்பி வந்து மெட்ராஸ்ல வந்தார வாழ வைக்கும் ஊர்ல பொழைச்சுக்குவாங்க. ஆனா நான் டிஃபரெண்ட், அப்படியே சென்னையில இருந்து இங்க வந்து இங்க பொழைச்சு நாமக்கல்ல வந்து
ஒரு நல்ல பேர் எடுத்துட்டேன். வீடு வாங்கிட்டோம், சொந்த வீடு வாங்கிட்டோம். நாங்க கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட எங்களுக்கு 5 வருஷம் ஆகுது. இந்த 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா நாங்க 5 வீடு மாத்திட்டோம். சீரியஸா சொல்லணும்னா அதான் உண்மை. கல்யாணம் ஆனப்போ ஒரு வீடு, அதுக்கப்புறம் கன்சீவ் ஆனப்போ ஒரு வீடு, டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் ஒரு வீடு, அதுக்கப்புறம் திரும்ப எங்க மாமா திருமலிசையில திரும்ப 4வது வீடு, அதுக்கப்புறம் இங்க கொண்டு சிட்டி வந்ததுக்கு அப்புறமும் ஒரு வீடு. இப்படி கிட்டத்தட்ட ஒரு 5 வீடு வாடகை வீடு தான். கல்யாணம் ஆகி 5 வருஷம், 5 வருஷத்துலயும் ஒவ்வொரு வீடு மாத்தி மாத்தி வந்துட்டு இருந்தோம். சோ அப்புறம் ஃபைனலா தம்பி பிறந்ததுக்கு அப்புறம், அதாவது 2வது ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க ஒரு வீடு மாத்தினோம். இன்ஸ்டாவில எல்லாம் கூட நிறைய வீடியோ எல்லாம் போட்டிருந்தேன், நியூ ஹோம் வைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். பட் ஆனா எனக்கு அந்த வீடு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்க வாடகைக்கு போன வீடுதான். பட் ஆனா இப்ப எங்களுக்கு சொந்தமானது அதே வீடுதான். அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். என்னன்னா அதுதான் சொந்தமா இப்ப வாங்கிட்டோம். அவ்வளவுதான். அதான் ஒரு குட் நியூஸ். நாங்க வீடு வாங்கிட்டோம். அது குட் நியூஸ் தான் உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்கு இப்ப 2 மாசம் ஆகி போயிடுச்சு. ஷேர் பண்ணிட்டோம். சோ இதுக்கப்புறம் கண்டினியூவா நாங்க வீடியோ போடுறோம். சோ இதுக்கப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான் அத மறந்துடாதீங்க. ஓகே, தேங்க்யூ சோ மச். மறுபடியும் அடுத்த வீடியோல இன்னும் டீடைலா பேசலாம். அடுத்து இன்னும் லோன் வாங்கின அனுபவம் எல்லாம் இருக்குது. அதுக்கு நாங்க எவ்வளவு அலைஞ்சோம் அப்படின்றத அடுத்த பாட்டுல சொல்றோம். சரிங்களா? இதெல்லாம் பத்தாது, அவ்வளவு கஷ்டப்பட்டோம். சோ அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் இதுல நாங்க கண்டிப்பா பேசுறோம். சரிங்களா? சோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய். நன்றி, வணக்கம்.